இளைஞர்களும் நாமக்கல்லிலிருந்து வருகின்ற பொழுதே டாஸ்மாக் கடைக்கு சென்று விட்டு வந்திருப்பார்களோ, அரசினுடைய வருவாயை கூட்ட வேண்டும் என்பதற்காக அரசு இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தினால், தேசப்பற்றினுடைய மிகுதியால் அரசுக்கு வருவாயை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக டாஸ்மாக் கடைக்கு உள்ளே சென்று விட்டு வந்திருப்பார்களோ, குடித்து விட்டு சென்றவர்களை வந்திருப்பவர்களைப் போல தெரிகிறதே. கொஞ்சம் வாகனத்தை வேகமாக விட்டு மறியுங்கள், நிறுத்துங்கள், இவர்களிடத்திலே உரிமம் இருக்கிறதா என்று கேட்கலாம், மது அருந்தி இருக்கிறார்களா என்று கேட்கலாம் என்று வாகனத்தை வேகமாக செலுத்த சொன்னேன். வாகனம் வேகமாக செலுத்தப்பட்டது. அவர்கள் இருவரும் நிறுத்தப்பட்டார்கள். நான் வாகனத்திலே அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய உதவியாளர்கள் இறங்கி சோதிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். என்னிடத்திலே வந்து செய்தி, 2 பேரும் மது அருந்திருக்கிறார்கள். 1, 2 பேருக்குமே உரிமம் இல்லை. 2, எனக்கு கோபமாக வந்தது. உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே நான் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை கைப்பற்றவும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டேன். உத்தரவிட்டதற்கு பிறகு இந்த 2 இளைஞர்களும் நான் வாகனத்தில் அமர்கின்ற அந்த இடத்துக்கு வந்து, ஐயா எங்களை எப்படியாவது விட்டு விடுங்கள் சொன்னார். எனக்கு கோபம், எனக்கு அதிகமான கோபம். நீ சட்டத்திற்கு புறம்பாக உரிமம் இல்லாமல் நீ ஓட்டுகிறாய். 1, குடித்து விட்டு ஓட்டுகிறாய். இளைஞனே, உன்னுடைய உயிரைக்கும் பாதிக்கின்ற வகையில் நீ ஓட்டுவது மட்டுமல்ல, எதிரே வரக்கூடிய அப்பாவியையும் காலி செய்யக்கூடிய நிலையில் நீ வாகனத்தை ஓட்டுகிறாய். உன்னை சும்மா விடக்கூடாது, போ என்று சொல்லிவிட்டு நான் உத்தரவை நிறைவேற்ற மீண்டும் அலைபேசியில் அவரிடத்திலே பேசுகிறேன். பேசிவிட்டுப்படி திரும்பினேன். திரும்பியவுடன் நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? உலக மகா அதிசயம் என்ன தெரியுமா? அப்படியே ஒரு இளைஞன், புத்திசாலி இளைஞன், நடைமுறைக்கு நன்றாக அறிந்த இளைஞன் தன்னுடைய சட்டை பையில் கையை விட்டு 100 ரூபாயை எடுத்து, ஐயா வைத்துக்கொண்டு எப்படியாவது விட்டு விடுகிறார். நான் நொந்து வைத்தேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற அபாயகரமான வார்த்தையை என் தாரக மந்திரமாக்கி எல்லா அலுவலகங்களுக்கும் எழுதச் சொல்லி, என்னுடைய அலுவலகத்தின் இருக்கைக்கு பின்புறம் எழுதச் சொல்லி அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தவன் நான். லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டால் தான் நான் நேசிக்கக்கூடிய தமிழ் சமூகம் மேன்மையுறும், நான் நேசிக்கக்கூடிய நாடு மேன்மையுறும் என்பதற்காக அத்தனை துன்பங்களையும் நான் தாங்கிக் கொண்டேன். அந்த துன்பங்களோடு என்னோடு துணை வருபவர் என்னுடைய துணைவியார். தாங்கிக் கொண்டேன். நான் 2009 அக்டோபரிலே நான் லஞ்சம் வாங்கக்கூடிய சூழலை பொறுக்க முடியாமல், ஊழல் நிறைந்த சூழல் என்னை வாட்டிய காரணத்தினாலே நான் இணையதளத்திலே நான் என்னுடைய சொத்து கணக்கை பகிரங்கமாக வெளியிட்டேன். அன்றைக்கு ஆனந்த விகடன் இந்தியாவிலேயே முதன்முறையாக சொத்து கணக்கை பகிரங்கமாக வெளியிட்ட IAS அதிகாரி என்று குறிப்பிட்டது. 2009 டாப் 10 தமிழர்களில் ஒருவராக குறிப்பிட்டது. அடக்கத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன், பெரிதாக சாதிக்கவில்லை. அத்தகைய நேர்மையில் என்னுடைய துணைவியாருக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு துணைவியார் சரியாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் நேர்மையில் மிளிர முடியும் என்பதற்காக இப்படியெல்லாம் நான் நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னிடத்திலேயே 100 ரூபாயை கொடுத்து வைத்துக்கொண்டு காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறானே என் தமிழ் இளைஞன், நொந்து போனேன். எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, என் அருமை தேசத்திலே குடித்தவனிடத்திலே கூட ஒரு தெளிவு இருக்குது. அதாவது தப்பு செய்தால் லஞ்சம் கொடுத்து கலெக்டரிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற தெளிவு குடித்தவனிடத்திலே கூட இருக்கிறது. இந்த தேசத்தில் இப்படி வியாபித்திருக்கிறது, இந்த சமூகத்திலே நிறைந்திருக்கிறது. லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயைப் போல நிறைந்திருக்கிறது. அது அகற்றப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜல்லி மீன் உணவுக்காக நத்தையை விழுங்குகிற பொழுது நத்தை உள்ளே செல்லுகிறது, கூடுக்குள்ளே தன்னை உள்ளே இழுத்து கொண்டு காப்பாற்றி கொண்டு உள்ளே செல்கிறது. உள்ளே சென்று அதற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜல்லி மீனை அரிக்கிறது, உண்கிறது. ஒரு நேரத்தில் முழுமையாக அரித்து உன்று அது வெளியே வருகிற பொழுது ஜல்லி மீன் இல்லை. அதை போலத்தான் இந்த தேசத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு ஊழல் அரித்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய முழுமை தெரிகின்ற பொழுது தேசமே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. எனவேதான் இதிலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவரும் நேர்மை நீதிமுறையை தன்னளவில் ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டும்.
நேர்மை என்பது ஏதோ ஒரு அலுவலருடைய பண்பாடாக மட்டும் யாராவது கருதினால் அந்த மனிதன் பொறுப்பற்றவனாகி விடுவான் என்பதுதான் உண்மை. அந்த சமூகம் பொறுப்பற்றாகி விடுதுமா என்பதுதான் உண்மை. எனவே இத்தகைய நிலையில் நாம் நேர்மை மிக்கவர்களாக ஒவ்வொருவரும் மாறி விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணி பார்க்கிறேன், எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை கனவுகள் மெய்ப்பட என்ற இலக்கை நோக்கி நீங்கள் உங்களுடைய முற்றத்தை இன்றைக்கு நடத்துகிறீர்கள். நான் எத்தனை குழந்தைகளை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? அவருடைய கனவுகளெல்லாம் மெய்ப்பட்டிருக்கிறதா? நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது அங்கே கவலர்குறிச்சியிலிருந்து ஒரு நாள் நான் என்னுடைய முகாம் அலுவலகத்திலே பங்களோவிலே நான் மனுக்களை பெற்றுக்கொண்டிருந்தேன். அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் முதியவர்கள் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காகவும், பெண்கள் மற்ற விதவைகள் உதவித்தொகை பெறுவதற்காகவும், ஊனமுற்றோர் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காகவும், உழவர்கள் பட்டா மாற்றத்திற்காகவும் பல பேர்கள் வந்திருந்தார்கள். அதிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். எனக்கு வித்தியாசமாக இருந்தது. எல்லோருமே பெரியவர்களாக இருக்கின்ற பொழுது இவன் சிறுவனாக வருகிறானே என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இவன் வந்தான், சிறுவன் வந்தான். தம்பி, என்ன உனக்கு என்ன பிரச்சனை சொன்னான். ஐயா, நான் கவலர்குறிச்சியில் இருந்து வருகிறேன். என்னுடைய தாய் தந்தையர் இதுகாரும் ஒற்றுமையாக இருந்திருந்தார். இப்பொழுது என்னுடைய தாய் இன்னொருவரோடு ஓடி போய்விட்டார். என்னுடைய தந்தை, எனக்கு 2 குழந்தைகள், 2 தங்கைகள். நாங்கள் தந்தையோடு இருக்கிறோம். ஐயா, எப்படியாவது என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து விட்டால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று மேலும் சொன்னார். என்னுடைய தந்தை அவர் உழைப்பால் வாங்கிய நிலத்தை அன்பின் மிகுதியால் என்னுடைய தாயார் பெயருக்கு எழுதி வைத்தார். என்னுடைய தாயார் அந்த நிலத்தையும் கேட்டு தொந்தரவு பண்ணுகிறார். என்னுடைய தாயார் இன்றைக்கு எங்களை தொந்தரவு பண்ணி அந்த நிலத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சிறுவனுடைய அந்த பிரச்சனை எனக்கு பரிதாபமாக இருந்த. தம்பி, நீ உட்கார், நான் உன்னை மற்றவர்கள் எல்லாம் முடித்துவிட்டு விரிவாக உன்னிடத்திலே பேசுகிறேன் என்று மற்றவர்கள் எல்லாம் முடித்துவிட்டு நான் உனக்கு வருகிறேன் என்று சொல்லி பார்த்தேன். 1:45 மணி, நண்பகல் 1:45 சாப்பிடுகின்ற நேரம். உடனே நான் சாப்பிடுவதற்கு எத்தனைத்தேன், வா என்னோடு கூட நீனும் வா சாப்பிடு என்று நான் கூட்டிக் கொண்டு போய் என்னுடைய சாப்பிடும். நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். என்னுடைய துணைவியார் தான் பரிமாறினார். அப்பொழுது, நீ கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லையில் சோறு வைக்கிறாங்க. அப்புறம் இவன் கிராமத்து பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுறான். கூச்சப்படாத நீ சாப்பிடு. அப்புறம் நீ என்ன படிக்கிறியா, எப்போ படிக்கிற, காலையில் படிக்கிறியா மாலையில் படிக்கிற அப்படின்னு. இல்லையா, காலையில் எந்திரிச்சு நான் எங்கள் பள்ளி திடல் இருக்கு பாருங்க, அதில் ஓடுறையா அப்படிங்கிற. ஓடுறியா? ஏன்னா 5ஆவது தான் படிக்கிறேன், இப்போ எதுக்கு ஓடுற அப்படிங்கிறேன். இல்லையா, ஓடுறையா, ஏன்னா நான் போலீஸ் ஆகணும்னு ஆசையா அப்படின்னு. போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ்னா என்ன கான்ஸ்டபிள் ஆக போறியா அப்படின்னு கேட்குறேன். கான்ஸ்டபிள் ஆக போறியா? இல்லையா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போறியா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போறியா? நிச்சயம் ஒன்னால் முடியும். எத்தனை பிள்ளைகள் 10 வயதில் 11 வயதில் கலெக்டரை பார்த்து கலெக்டரோடு உணவருந்தக்கூடிய வாய்ப்பு எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கும். உனக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக உன்னால் ஆக முடியும் தம்பி, நீ கவலைப்படாதே, நன்றாக சாப்பிடு என்று சொன்னேன். என்னுடைய துணைவியார் ஆப்பிளை நறுக்கி கொண்டு வந்து வைத்தார். இவன் கூச்ச மிகுதியால் வேண்டாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவரும் சொன்னார், நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக போகிறாய், எதிர்காலத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், எனவே சாப்பிடு என்று சொன்னார். சாப்பிட்டு பிறகு இறுதியாக அந்த பையனுக்கு ஒரு அகராதியை கொடுத்தேன், ஒரு டிக்ஷனரி ஆங்கில அகராதியை கொடுத்துவிட்டு உடனடியாக ஒரு துணை ஆட்சியரை அழைத்து இவருடைய பிரச்சனையை 2 நாளில் முடித்து விடுங்கள் என்று நான் சொன்னேன். 2 நாளில் முடித்து எப்படியாவது இணைத்து விடுங்கள் என்று சொன்னேன். இவர் முயற்சித்திருக்கிறார். துணை ஆட்சியர் முயற்சித்தார். துணை ஆட்சியர் முயற்சித்த பொழுது அவருடைய தாய் இந்த திருப்பூர் நகரத்திற்கு இங்கிருந்து வழக்கறிஞரோடு தொடர்பு கொள்கிறார். நான் வரமாட்டேன், விசாரணைக்கு வரமாட்டேன் என்று வழக்கறிஞர் மூலமாக பேசுகிறார். கடினமான ஒரு சூழல். இதற்கு இடையே அன்றைக்கு தமிழ் மாநாடு, கோவையிலே செம்மொழி மாநாடு நடந்த ஒரு சூழல். இந்த துணை ஆட்சியர் உட்பட ஒரு 10 பேரை அழைக்கிறார்கள். இவர் போகிறார். நான் ஏன் முடித்து விட்டு போகிறேன்? இல்லையா, முடிக்க முடியாத ஒரு சூழல். வழக்கறிஞர் பேசுகிறார். 2 நாளில் நான் முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்ல நான் நம்புகிறேன். இவர் செம்மொழி மாநாட்டிற்கு போய்விடுகிறார். இந்த பையன் ஊருக்கு போய்விட்டால் நீ கவலைப்படாதே, நாங்கள் முடித்து விடுகிறோம், 2 நாள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அடுத்த நாள் சென்றது. 3ஆம் நாள் நான் செய்தித்தாளை பார்க்கிற பொழுது
அங்கே இருந்த செய்தி என்ன தெரியுமா? தன்னுடைய நேச மனைவி பிரிந்து சென்று விட்டாள் என்ற துயரத்தால் கணவன் தன்னுடைய 3 குழந்தைகளோடு நஞ்சுண்டு இறந்து போய்விட்டார். இன்றைக்கும் என் மனதில் மாறாத ஆறாத ஒரு ரணத்தை அது உருவாக்கியிருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இவ்வளவோ முயற்சித்தும் இந்த குழந்தையினுடைய கனவு என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று எண்ணி பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கு. இப்படி எத்தனையோ குழந்தைகளினுடைய கனவுகள் மெய்ப்படாமல் இருக்கிறது. அதற்கு நம்முடைய அன்பர்கள் ஒவ்வொரு நிலையிலும் பாடுபட வேண்டும். அதுதான் ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்தின், அதுதான் ஒரு நேர்மை மிகுந்த நாட்டின், நேர்மை மிகுந்த ஆட்சியினுடைய அடையாளமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. நான் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் அங்கே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே மிகச்சிறந்து எம்முடைய தனியார் பள்ளிகளினுடைய குழந்தைகளுக்கு இணையாக அரசு பள்ளி குழந்தைகளும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அரசு பள்ளிக்கு நான் அடிக்கடி செல்வது உண்டு. நாமக்கலிலே இருந்து நூற்றுக்கணக்கான பள்ளிக்கு சென்றது உண்டு. மதுரையிலும் அப்படித்தான். அரசு பள்ளிகளுக்கு செல்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? இன்றைக்கு தமிழை தமிழர்களே மறந்து விட்டார்கள். தமிழ் மொழி ஒப்பற்ற மொழி. 2000 3000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தமிழ் மொழி நமக்கு கிடைத்த பொக்கிஷம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கே நம்மவர்கள் தயாராக இல்லை. நான் கூட மதுரை மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த பொழுது ஒரு நாள் நம்முடைய நியாய விலைக்கடையை ஆய்வு செய்வதற்கு அந்த மாநகரத்திலே, மதுரை மாநகரத்திலே ஆய்வு செய்வதற்காக அந்த கடைக்கு போய்விட்டு வெளியிலே வந்தேன். அங்கே ஒரு வயதான ஒரு முதிய பெண்மணி இருந்தார். உடனே கேட்டேன், ஐயா உனக்கு முதியோர் உதவித்தொகை வருதா அப்படின்னு கேட்டேன். வருதுயா அப்படின்னு சொல்லி, சரி சந்தோஷம். மகன் எல்லாம் ஒழுங்காக ஏதாவது பார்த்துக்கிறானா, இல்லை உள்ள போடணுமா என்ன? அல்ல அதெல்லாம் பார்த்துக்கிறாயா அப்படின்னு. அடுத்து வந்து வாகனத்தில் ஏறினேன். இன்னொரு முதிய பெண்மணி வந்துட்டு என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு முதியோர் உதவித்தொகை கொடுங்க. முதியோர் உதவித்தொகை பேர் லட்சுமி ஐயா. சரி முகவரி சொல்லுங்க ஆயா. முகவரி என்னய்யா? முகவரி சொல்லுங்க ஆயா. ஐயா சொல்லுங்க முகவரி சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்ன சொல்றீங்கன்னு புரியல. அட்ரஸ் சொல்லுங்கம்மா. ஐயா அட்ரஸ் சொல்லு. அப்படி சொல்லுங்க ஐயா, புரியுற மாதிரி தமிழில் சொல்லுங்க ஐயா. இப்போ அட்ரஸ் இந்த ஆங்கிலமெல்லாம் ஆயா வரைக்கும் போயிடுச்சு. இனிமேல் நாட்டில் தமிழ்நாட்டில் ஆயா வரைக்கும் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது ஆங்கில அடிமைத்தனத்தை. தேவையான இடத்துல பயன்படுத்து. இப்போ யார் தமிழ் மொழி ஒப்பற்ற மொழியை தமிழர்களே பயன்படுத்துவதில்லை. நான் பார்த்தேன். என்னுடைய கோஆப்டெக்ஸ் வளாகம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் இல்லத்தில் நான் தங்கியிருக்கிறேன். அங்கே வந்து கால் மிதி, இந்த குளியலறைக்கு கால் மிதி முன்னாடி இருக்குது. குளியலறைக்கு போட்டு அதை வந்து காலை வச்சு இது பண்ணுவாங்க. அந்த கால் மிதியை பார்க்குறேன், வெல்கம்னு இருக்குது. அடப்பாவி, நான் என்ன இங்கிலாந்துக்காக போகிறேன் அல்லது அமெரிக்காவுக்காக போகிறேன், என்ன அமெரிக்காக்காரன் வெல்கம் பண்ணுற மாதிரி வெல்கம்னு இருக்குது. இவனுடைய அடிமைத்தனத்துக்கு ஏதாவது கால் மிதி. ஏன் இங்கே நல்வரவுன்னு போட்டால் அதை கோடிட்டு போகுதா? அப்போ நான் உள்ளே போயிட்டு நான் குளிச்சுட்டு வெளியில் வந்தேன். வெல்கம்னு போட்டுருந்துச்சு இந்த மிதி அடியை. எனக்கோ இவன் மேலே கோபம், இவனை காட்ட முடியாது. காலை அந்த மிதி அடியில் தேய்ச்சி இவன் மேலே உள்ள கோபத்தை நான் அப்படி தான் காட்டிக்கிட்டேன். வேறு வழியே இல்லை. அடிமைத்தனத்திற்கு ஓர் அளவு உண்டு. இது எல்லாமே நேர்மை சிந்தனையில் வரும்னு நான் நம்புகிறேன். நான் அரசு பள்ளிகளுக்கு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? தமிழை தமிழர்களே மறந்து விட்டார்கள். அம்மாக்களும் அப்பாக்களும் மாமாக்களும் அத்தைகளும் சிற்றன்னைகளும் போய்விட்டு இன்றைக்கு மம்மி டாடி ஆன்டி அங்கிளாக மலரி போயிருக்கிறார்கள். தமிழர்கள் மறந்து விட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் தமிழை யார் வளர்க்கிறார்? கவிஞர்கள் வளர்ப்பதில்லை, பேராசிரியர்கள் வளர்ப்பதில்லை, ஏன் தமிழாசிரியர்களே வளர்ப்பது இல்லை. எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எவரும் தமிழை வளர்ப்பதில்லை. எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பதில்லை. மாறாக என் உயிருக்கு இணையான தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வளர்ப்பதிலே யார் இன்றைக்கு கருவிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் இன்றைக்கு தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே என் தமிழை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளமாக நான் அரசு பள்ளிக்கு செல்லுகிறேன். இன்னொரு காரணம், அரசு பள்ளி என்பது ஏழைகளினுடைய கடைசி நம்பிக்கை. எனவே என்னை போன்ற ஆட்சியாளர்கள் ஏழைகளின் மீது உளமார்ந்த பரிவு காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் உளமார்ந்த பரிவு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அரசு பள்ளிக்கு செல்லும்.
அப்படி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக மிகச்சிறந்து தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், பல முயற்சிகளை பண்ணேன். மதுரை மாவட்டத்திலும் பண்ணி, நாமக்கல் மாவட்டத்திலும் பண்ணி. மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பொழுது நானே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சொல்லிவிடுங்க. நானே மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது மதுரை ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் இப்படிப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே நேரடியாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம், கணினி மூலமாக அந்த திரையிலே தோன்றுகின்ற வண்ணம் மாணவர்களிடத்திலே பேசுவேன். அப்படி அன்றைக்கு பேசினேன். திருமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளிடத்திலே நான் பேசினேன். பேசிக்கொண்டிருந்தேன். கலைவாணி என்ற ஏழை சிறுமி யார் அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது ஒத்தக்கடையை நான் தாண்டி சென்றேன். உயர்நீதிமன்ற மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடையை தாண்டி சென்ற பொழுது ஒரு பிள்ளைகள் வித்தியாசமான சீருடையிலே சென்றார்கள். யார் இந்த பிள்ளைகள் வித்தியாசமான சீருடையாக இருக்கிறதே, எந்த பள்ளி, தனியார் பள்ளியா என்று கேட்டேன். என்னுடைய உதவியாளர்களுக்கு புரியவில்லை. பிறகு நானே முடிவுக்கு வந்தேன், இது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்று. எப்படி ஐயா சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த பிள்ளைகளினுடைய காலை பாருங்கள், காலிலே செருப்பு இல்லை, செருப்பு இல்லாமல் போகக்கூடிய பிள்ளைகள் அரசு பிள்ளைகள் தான் என்று. எனவே இப்படிப்பட்ட பிள்ளை கலைவாணி என்னிடத்திலே பேசுகிறார். கலைவாணி, நீ மிகச்சிறப்பாக படிக்கிறாய், அறிகிறேன். உன்னுடைய ஆசிரியர்கள் எப்படி உன்னை தயாரிப்பில் ஈடுபடுத்துகிறார் சொல்லுகிறார். நன்றாக படிக்கிறேன் ஐயா, நன்றாக தயாரிப்பு செய்கிறார் ஐயா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எவ்வளவு மதிப்பெண் பெறப்போகிறாய் என்று கேட்கிறேன். 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1160 மதிப்பெண்களை பெறப்போகிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சி. உன்னுடைய இலக்கு என்னவென்று கேட்கிறேன், எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்கிறேன். அப்பொழுது சொல்லுகிறார், ஐயா என்ன தெரியுமா சொன்னார், இந்த ஏழை பிள்ளை கலைவாணி, பரட்டத்தலை என்ன இல்லை, காலிலே செருப்பு இல்லை, கிழிந்த சீருடை, இத்தனை வெறுமையினுடைய அப்பட்டமான அடையாளமாக தெரிகின்ற கலைவாணி, உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்ட பொழுது தயங்காமல் சொன்னார், ஐயா நான் உங்களைப் போல கலெக்டராக வேண்டும் என்று சொன்னார். உங்களைப் போல கலெக்டராக வேண்டும் என்று சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எதற்காக கலெக்டராக போகிறாய் என்று கேட்டேன். சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு பல பேர்கள் வருகிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் எதற்காக கலெக்டராக போகிறாய் என்று கேட்டேன். ஐயா உங்களைப் போல ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொன்னார் கலைவாணி. உங்களைப் போல எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லட்சியம் தாக மிகுந்த குழந்தைகளை நாம் உருவாக்குவோம். அவர்களுடைய உன்னத பெற்றோர்களாக இருப்போம். என் பிள்ளை எந்த காலத்திலும் 1 பைசா லஞ்சம் கூட வாங்காத உன்னத பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவோம். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். எனவே அந்த வகையில் இன்றைக்கு அந்த குழந்தையைப் போல பல குழந்தைகள் இருக்கிறார்களே நம்முடைய சமூகத்தில். இங்கேயும் இருக்கலாம், கிராமங்களிலும் இருக்கலாம், பெருநகரங்களிலும் இருக்கலாம். அந்த குழந்தைகளினுடைய கனவுகள் மெய்ப்பட நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால், நேர்மையான சமூகத்தை, நேர்மையான ஆட்சியை, நேர்மையான நாட்டை உருவாக்க ஒவ்வொருவரும் நேர்மை விழிப்புணர்வை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? பாரதி மிக அழகாக சொல்லுவானே, இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழிமிகு தெளிவுற்றாலும் விதந்தரு கோடை இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறைக்கிலேனே என்று இந்த நாட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொல்வானே, எத்தகைய தியாகங்கள் செய்து கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பெற்ற சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தினுடைய பலனை என் தேசத்தின் கிராமங்களில் இருக்கக்கூடிய பல கோடி விவசாயிகள் பெற வேண்டும். இன்றைக்கு விவசாயிகளினுடைய நிலைமை என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ராஜாங்கம் என்கின்ற ஒரு விவசாயி, காவிரியில் தண்ணீர் வரவில்லை, 3 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டது காய்ந்து விட்டது. கடனிலே பிறந்தேன், கடனிலே வளர்கிறேன், கடனிலே மடிகிறேன் என்று நஞ்சுண்டு மாண்டு போயிட்ட கதைதான் நாம் அறிவோம். இந்த விவசாயி நமக்காக உணவளிப்பதற்காக அனைத்து தியாகமும் செய்தானே, அந்த விவசாயி ஊருக்கு உணவளித்து உருக்குலைந்து போன விவசாயி இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கொடூரமான ஒரு சூழல். நெசவாளியினுடைய நிலைமை என்ன? நான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து கோஆப்டெக்ஸுக்கு மாற்றப்பட்ட பொழுது உடனடியாக நான் விருதுநகர் மாவட்டத்திற்கு அருப்புக்கோட்டை பகுதிக்கு நான் ஆய்வு செய்வதற்காக செல்லுகிறேன். அப்பொழுது ஷோரூமை காட்டுகிறோம் என்று என்னுடைய அலுவலர் சொல்லுவோம். ஷோரூம் வேண்டாம், வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். வேண்டாம்,
நான் நெசவாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவர்கள்